18% பட்டியல் பிரிவினருக்கு என்று சட்டபூர்வமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடஒதுக்கீடுகள் முறையாக அமலாக்கப்படவில்லை என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அருந்ததியர் என்று அழைக்கக்கூடிய பட்டியல் பிரிவிற்குரிய ஒரு பிரிவினருக்கு 3% இடஒதுக்கீடுகள் வழங்குவதற்கான ஒரு முன்னெடுப்பு நடைபெற்று அது அதுக்கு பிறகு அரசாணையாக மாறியது. ஆனால் இந்த 3% இடஒதுக்கீடு வழங்குவதில் இருக்கக்கூடிய முறைகேடு, irregularities, fallacies, அதில் கூடிய முறைகேடு என்ன அப்படின்னா, அந்த அரசாணையிலேயே அருந்ததியருக்கு முன்னுரிமை, பிரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு கிளாஸை சேர்த்து அந்த இடஒதுக்கீடு வழங்குவதால் இந்த இடஒதுக்கீடுகளை எப்படி வழங்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கக்கூடியது. 100 பாயிண்ட் ரோஸ்டர் தான் இது நாள் வரையிலும் இருந்தது. அதை முற்றாக மாற்றி 200 பாயிண்ட் ரோஸ்டர் கொண்டு வந்ததுனால எந்த இடத்துலையெல்லாம் ஒரு போஸ்ட் என்று உருவாகுதோ அத்தனை போஸ்டையும் அருந்ததியருக்கே வழங்கி விடுகிறார்கள். உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் மிக தென் தமிழகத்தில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உரிமையையும் பங்கையும், அதே போல் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களுடைய உரிமைகளையும் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் இந்த அருந்ததியர் உள்ளிடக்கீடு தமிழகத்தில் முறைகேடாக அமலாக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய வடக்கு மாவட்ட பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். அமைதியாக சத்தமில்லாமல் எப்படி ஈரத்துணி போட்டு கழுத்திருப்பாங்களோ அதுபோல தமிழ்நாட்டில் சமூக நீதி படுகொலை செய்யப்பட்டு வருகிறது. இன்று வரையிலும் தென் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி இளைஞர்கள் மட்டுமே பெரிய அளவுக்கு, அதிகமான அளவுக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். நீதி வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுதும் பல கேப்புகள், பல ஓட்டை உடசுகளை வைத்து அவைகள் உயர்நீதிமன்றம் சென்றால் விடுதலையாகக்கூடிய அளவுக்கு காவல்துறை உடந்தையோடு அந்த காரியத்தை செய்து வருகிறது. சட்டத்தின் முன்னும் அவர்கள் சண்டிக்கப்பட முடியாத அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. எனவே அதுக்கு விசேஷமான சட்டம், நடைமுறைகள், கோர்ட்டுகளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல் 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து வந்த மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் பறிக்கக்கூடிய அளவிற்கு அண்மை காலமாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த தவறான நடவடிக்கையை நிறுத்திவிட்டு அந்த மக்களுடைய வாழ்விடத்தை மாஞ்சோலை என்று உறுதிப்படுத்தவும், அவருடைய வாழ்வாதாரத்தை 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி உறுதி செய்யவும் வலியுறுத்தி நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் பிரம்மாண்டமான பேரணி என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் நடைபெறுகிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்தில் டிஎஸ்பி ரவிசிங்கும் திரிபாதி இன்ஸ்பெக்டர் 2 பேர் 4 நாள் திருநெல்வேலி தங்கி ஆய்வு செய்தார்கள். அவர்கள் டெல்லி சென்றும் 2-3 முறை என்னை அழைத்தார்கள். கூடுதல் தகவல்கள் பல கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் அவர்கள் கேட்ட அனைத்து தகவலையும் கொடுத்துருக்கிறோம். விரைவில் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன். கொஞ்சம் 80 வயதை தாண்டியவர்கள் 1998க்கு முன்பு இருந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக அன்று பணியில் இருந்தவர்களுடைய சாட்சியங்களும் தேவைப்படுகிறது. அதற்காக அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் அவங்களெல்லாம் டெல்லி செல்ல இருக்கிறாங்க. இல்லை, அதாவது ஒரு 10 பேர் 15 பேருக்கு எத்தனை பேருன்னு லிமிட் கிடையாது. ஆனால் 98க்கு முன்பு அங்கு பணி செய்து அந்த பிபிடிசியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க எவ்வளோ குறைவான சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்க, எவர்களை எப்படி அரை அடிமைத்தனத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை அனுபவித்து அவர்களை அழைச்சிட்டு வர சொல்லிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் தொடர்ந்து எங்களுக்கு பணி இருந்ததுனால நாங்கள் இப்போது இந்த வாரத்தில் கண்டிப்பாக அவர்களையும் அழைத்து கொண்டு நாங்கள் டெல்லி செல்லவிருக்கிறோம். இல்லை, கூடுதலாக சிரமப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க நான் இந்த மாவட்ட நிர்வாகம் தங்களுடைய ஒட்டுமொத்தமான பார்வை அந்த கலோனியல், அதாவது காலனி ஆதிக்க மனோநிலையிலிருந்து மாவட்ட ஆட்சியை தன்னை முதல்ல விடுதலை பண்ணிக்கணும்.
அதே போல் அனைத்து துறைகளும் வந்து விடுதலை செஞ்சுக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போது கடந்த ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பு கூட தொழிலாளர்கள் வந்து இப்போ வந்து இந்த 2K அடிப்படையில் அவர்கள் வந்து தொழிற்சாவா சட்டத்தை அதனுடைய விதிப்படி அவங்க வந்து சில தகவல் கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு கூட்டம் போடுறதுக்கு மாஞ்சோலை கேட்டிருக்கும் கூட வந்து பர்மிஷன் மறுத்தாங்க. அது பர்மிஷன் யார் மறுத்தாங்கன்னா சமூக நீதி டிஎஸ்பி தான் மறுத்துக்கிறார். மனித உரிமைக்கும் சமூக நீதிக்கான ஒரு டிஎஸ்பியை வச்சு அதை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தொழிலாளர்கள் அவங்க வாழக்கூடிய இடத்துல கூடக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் அவங்களுடைய பார்வை எப்படி இன்னும் இருக்குது. அதனால் அவங்க வந்து தே ஹேவ் டு சேஞ்ச் லாட். அவங்க வந்து இன்னும் வந்து தங்களுடைய மனப்பான்மை மாற்றிக்கணும். அதாவது மனிதனை சக மனிதனாக என்னைக்கு மதிக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து இது ஒரு நாகரிகமான சமுதாயமாக கருத்தில் கொள்ளப்படும். ஒரு 600 குடும்பங்களை வந்து வாழ வைக்காமல் வந்து வெளியேற்றுறதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் ஆச்சுங்களா? அல்ல, இது வந்து 5 பேருடைய உயிரிழப்பு என்பது வந்து மிகவும் கவலைக்குரியதும் மிகவும் அது வந்து அந்த சம்பவம் விட்டிருக்கக்கூடாது. அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதி வந்து ஒரு குடும்பமே ஆக்கிரமிச்சிருச்சு ஆச்சுங்களா? அவங்களே மேடை போட்டு உட்காந்துட்டாங்க. மீதி கொண்டு போய் 15 லட்சம் பேர் உட்கார வச்சிருந்தேன். 15 பேருக்கு வந்து இப்போ மெரினா பீச்சில் பாதி இடம் போயிடுச்சு 3-4 கிலோமீட்டரில். மீதி இருக்கிற 15 லட்சம் பேர் கொண்டு போய் இருக்கணும் எப்படி? அதனால் இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தை சொல்லுவாங்கள்ல, ரோம் வந்து பற்றி எறிந்த போது வந்து நீரோ மன்னன் பிடில் வாஸ்தான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கதையாகத்தான் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அவங்க அமர்ந்திருந்த தோரணை, அந்த விதம், அது தமிழ்நாட்டு மக்களை வந்து அவர்கள் எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. நம்மளுக்கு தேர்தல் நேரத்தில் 500ம் 1000ம் பேசும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் 2026 500ம் பேசாது, 1000 பேசாது, நீதி நேர்மை தான் பேசும். இந்த ஆட்சியாளர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றே நம்புகிறேன்.